வணக்கம் நண்பர்களே, ஜாப் அலர்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மாவட்ட சுகாதார சங்கம் அரியலூர், அதாவது DHS அரியலூர் நிறுவனத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் NHM வேலைவாய்ப்பு அறிவிப்பு பத்தி முழுமையா பார்க்க போறோம். இது ஏதோ ஒரு சாதாரண அறிவிப்பு இல்லைங்க, உங்களுக்கான ஒரு தெளிவான வேலைவாய்ப்பு விளக்கு காட்சி. அதனால தகுதியும் ஆர்வமும் உள்ளவங்க இதை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ முக்கியமான விவரங்களை சுருக்கமா சொல்றேன். மொத்த காலிடங்கள் பாத்தீங்கன்னா வெறும் 3 தாங்க. ஆமாம், மருத்துவம் மற்றும் மருந்தாளர் துறை பட்டதாரிகளுக்கு இது ஒரு பிரத்யேகமான வாய்ப்பு. வேலை வகை என்னன்னு பாத்தீங்கன்னா கண்ட்ராக்ட், அதாவது முற்றிலும் ஒப்பந்த அடிப்படையிலான பணி. சரி, பகுதி 1, காலியிடங்கள் மற்றும் கல்வி தகுதிகள். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போலாம். உங்களோட கல்வி தகுதி இந்த வேலைக்கு மேட்ச் ஆகுதான்னு உடனே செக் பண்ணிக்கோங்க. இந்த அட்டவணையை கவனிங்க. யுனானி ஆலோசக பதவிக்கு ஒரு பிரத்யேக காலியிடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு நீங்க BUMS அல்லது MD/MS யுனானி முடிச்சிருக்கணும். அதாவது அங்கீகரிக்கப்பட்ட PG குவாலிஃபிகேஷன் கண்டிப்பா வேணும். அடுத்து மருந்தாளுநர் யுனானி பதவிக்கு ஒரு காலியிடம் இருக்கு. இதுக்கு D.Pharm அல்லது B.Pharm யுனானி படிச்சிருக்கணும். கடைசியா மருந்தாளுநர் NRHM திட்டம், இதுக்கும் ஒரு காலியிடம் தான். D.Pharm அல்லது B.Pharm முடிச்சவங்க இதுக்கு தாராளமா விண்ணப்பிக்கலாம். உங்களுக்கு தகுதி இருக்கான்னு ஒரு முறை உறுதிப்படுத்திக்கிட்டு முழு விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நோட்டிபிகேஷன் லிங்கை கண்டிப்பா செக் பண்ணுங்க. பகுதி 2, வயது வரம்பு மற்றும் சம்பளம். கல்வி தகுதியை பார்த்தாச்சு. அடுத்ததா ஒரு அரசு ஒப்பந்த பணியில நாம ரொம்ப எதிர்பார்க்கிற முக்கியமான பகுதிக்கு போகலாம். இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, வயது வரம்பு மற்றும் சம்பளத்துல இருக்கிற அந்த தெளிவான வித்தியாசம் தான். யுனானி ஆலோசகர் பதவிக்கு அதிகபட்சமா 59 வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். சம்பளம் பாத்தீங்கன்னா மாதம் 60,000 ரூபாய். அதே சமயம் மற்ற 2 மருந்தாளுநர் பதவிகளுக்கும் 45 வயது வரைக்கும் தான் அப்ளை பண்ண முடியும். சம்பளம் மாதம் 20,000 ரூபாய். வழக்கம் போல SC, ST, OBC, PWD பிரிவினருக்கு அரசு விதிமுறைப்படி வயது தளர்வு உண்டு. அரசு ஒப்பந்த வேலைங்கிறதால NHM நார்ம்ஸ் படி உங்களுக்கு கூடுதல் பலன்களும் கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கு. பகுதி 3, தேர்வு முறை மற்றும் பணியிடம். சரி, உங்களை எப்படி தேர்ந்தெடுக்க போறாங்க அதை பார்ப்போம். இந்த 3 பதவிகளுக்கும் அதிகாரப்பூர்வ பணியிடம் அரியலூர்ல மட்டும்தாங்க இருக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தேர்வு முறை ரொம்ப சிம்பிள். 2 ஸ்டெப் தான். முதலாவதா அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டினி, அதாவது நீங்க அனுப்புற அப்ளிகேஷன் மற்றும் சான்றிதழ்களை வச்சு உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நேர்காணல், அதாவது இன்டர்வியூ நடக்கும். அதனால விண்ணப்பத்தோட சரியான சர்டிபிகேட்ஸை இணைக்கிறதும் இன்டர்வியூ அப்போ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை எடுத்துட்டு போறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்க கேட்டகரியை பொறுத்து மாறும். அதை நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணிக்கோங்க. பகுதி 4, விண்ணப்பிப்பது எப்படி? இதுதாங்க இந்த விளக்கக்காட்சியில நீங்க ரொம்ப கவனமா கேட்க வேண்டிய, உடனே செயல்பட வேண்டிய பகுதி. ரொம்ப முக்கியமா நோட் பண்ணுங்க. இது முற்றிலும் ஆஃப்லைன் விண்ணப்ப முறை. எப்படி அப்ளை பண்றதுன்னு படிப்படியா சொல்றேன், கேட்டுக்கோங்க. முதல்ல ariyalur.nic.in இணையதளத்துக்கு போங்க. அங்க நோட்டிபிகேஷனை முழுமையா படிச்சுட்டு அப்ளிகேஷன் ஃபார்ம் PDF டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணுங்க. நிரப்பின படிவத்தோட தேவையான சர்டிபிகேட் காப்பிகளை இணைச்சு த மெம்பர் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்பஸ், ஜெயங்கொண்டா மெயின் ரோட், அரியலூர் 621704 அப்படிங்கிற முகவரிக்கு நேர்லையோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாவோ அனுப்புங்க. இதற்கான எல்லா வெப்சைட் மற்றும் PDF லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல தெளிவா இருக்கு. இப்போ ரொம்ப முக்கியமான தேதிகள். விண்ணப்பம் தொடங்கின தேதி ஜூலை 7, 2026. கடைசி தேதி ஜூலை 17, 2026. டைம் ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கறதால தபால்ல போய் சேர ஆகிற தாமதத்தையும் கண்டிப்பா கணக்குல வச்சுக்கணும். கடைசி நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணாம இன்னிக்கே உடனே அப்ளை பண்ணுங்க. 17ஆம் தேதிக்கு மேல போற எந்த அப்ளிகேஷனையும் ஏத்துக்க மாட்டாங்க. DHS அரியலூர் மூலமா தொடர்ந்து இதுபோல ஆட்சேர்ப்பு நடந்துட்டு தான் இருக்கு. அதனால தகுதி இருக்கிறவங்க இந்த வாய்ப்பா கண்டிப்பா மிஸ் பண்ணிடாதீங்க. அப்ளை பண்றதுக்கு முன்னாடி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற PDF ஒரு முறை நல்லா படிச்சு பார்த்து தகுதியை உறுதி செஞ்சுட்டு விண்ணப்பிங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த மாபெரும் வாய்ப்பு உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க தயாரா? இதே மாதிரி பயனுள்ள வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு ஜாப் அலர்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை அழுத்தி வைங்க. நம்ம Facebook மற்றும் Instagram பக்கங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த விளக்கப்பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வேலைவாய்ப்பு தகவலோட உங்களை சந்திக்கிறேன்.